ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா AWSல வெப் சர்வர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்டை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த வெப் சர்வர்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த வெப் சர்வர்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே. இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு கூகுள் வெப் பேஜ் இருக்கு. இப்போ நான் என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்றேன். ஸோ என்னோட வெப் ப்ரௌசரை போயிட்டு நான் google.com அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சிஸ்டம்ல இருந்து ரெக்வெஸ்ட் வந்து கூகுளோட சிஸ்டம்க்கு போய் அங்கிருந்து ரெக்வெஸ்ட்டை வாங்கிட்டு வந்து எனக்கு இந்த பேஜை கொடுக்குது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இதுதான் என்னோட லேப்டாப், கரெக்டா? இதுதான் வந்து கூகுளோட சர்வர். ஸோ இந்த சர்வர்ல தான் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட கூகுள் வெப்சைட் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கூகுள் வெப்சைட் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், என்னோட லேப்டாப்ல இருந்து நான் கூகுளோட சர்வருக்கு ரெக்வெஸ்ட் அனுப்புறேன். என்ன ரெக்வெஸ்ட்? எனக்கு google.com வேணும் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் அனுப்புறேன். அந்த கூகுள் வெப்சைட் என்ன பண்ணுதுன்னா, அவங்க சைட்ல இருந்து அந்த ரெக்வெஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த கூகுள் வெப்சைட்டை கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த google.com அப்படின்றத வெப்சைட் வந்து எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. அப்போ இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எங்க ரெக்வெஸ்ட் போகுதோ அந்த மாதிரி போகக்கூடிய இடங்களுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு போர்ட், இது வந்து ரிசீவ் பண்ற போர்ட். ஸோ அதே மாதிரி நமக்கு கூகுள் சைட்லயும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரெக்வெஸ்ட் ரிசீவ் பண்றதுக்கு ஒரு போர்ட் இருக்கும். ரெக்வெஸ்ட்டை மறுபடியும் நமக்கு சென்ட் பண்றதுக்கு ஒரு போர்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் போர்ட் நம்ம சொல்லிடணும். சரி, இப்போ இந்த ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போறோம். என்ன மாதிரியான ப்ராசஸ் இது? அதாவது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ண. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து வெப்சைட் டெவலப் பண்ணிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்றேன். இது நான் வந்து ஐஆர்சிடிசின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணி அது உள்ள போறோம் பாருங்க. ஓகே. இப்போ இப்போ இந்த வெப்சைட்டை பாருங்க. இந்த வெப்சைட்ல இந்த மாதிரி அழகா எல்லாமே போட்டிருக்காங்க பாத்தீங்களா? இங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்கு, இங்க வந்து டேட் ஃபீல்ட் இருக்கு, இது வந்து ஒரு இமேஜ் ஐகான், இது வந்து ஒரு இமேஜ் ஐகான். இது எல்லாமே வந்து வெப்சைட்ல கிரியேட் பண்ணும்போது அவங்க கொடுக்கக்கூடிய டேக்ஸ் ஒன்று ஒன்றும் நம்ம வந்து பில்டு பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த பஸ்ஸஸ் கிளிக் பண்றேன். இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வேற ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகுது, கரெக்டுங்களா? அதே மாதிரி ஹோட்டல்ஸ் கிளிக் பண்றேன், அப்போ வேற ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகுது. சோ நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பட்டனுக்கும் எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வேற வேற பேஜ் ஓப்பன் ஆகுது. பாத்தீங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வெப் பேஜ்னு சொல்லுவாங்க. நீங்க எப்போ ஒரு வெப் டிசைனர்க்கையோ இல்லைன்னா வெப் டெவலப்பர்க்கையோ போயிட்டு எனக்கு ஒரு வெப்சைட் தேவைப்படுது, நீங்க எனக்கு கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம அவர்கிட்ட போய் கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எத்தனை பேஜஸ் தேவைப்படுது, எத்தனை வெப் பேஜ் தேவைப்படுது அப்படின்னு கேட்பாரு. அதாவது இதுதான் ஹோம் பேஜ். இப்ப இந்த ஹோம் பேஜ்ல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நிறைய பட்டன்ஸ் இருக்கும். அதுல எந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணாலும் அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுது. பாத்தீங்களா? அந்த மாதிரி இது ஒரு பேஜ் இருக்கும், இங்க ஒரு பேஜ் இருக்கும், இங்க ஒரு பேஜ் இருக்கும், இங்க ஒரு பேஜ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கும். சோ நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணா அது இங்க போகும், இந்த பட்டனை கிளிக் பண்ணா இங்க போகும், இந்த பட்டனை கிளிக் பண்ணா அதுக்கப்புறம் இது உள்ளே இன்னொரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணா இங்க வரும். சோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 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 மெயின் ஹோம் பேஜ்ல இருக்கக்கூடிய பட்டன்ஸை கிளிக் பண்ணா நிறைய வெப் பேஜஸ் ஓப்பன் ஆகுது, பாத்தீங்களா? அப்ப இதெல்லாம் தான் வெப் பேஜஸ். இதெல்லாம் தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெப் டெவலப்பர் வந்து வெப் டெவலப்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதே மாதிரி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதை எல்லாருமே ஆக்சஸ் பண்ற மாதிரி செட் பண்ண போறோம். அதாவது இப்போ இந்த வெப்பேஜ் ஐஆர்சிடிசின்ற ஒரு வெப்பேஜை கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த வெப்பேஜை கிரியேட் பண்ணி இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எல்லாருமே இப்ப நான் என்னோட வீட்டுல இருந்துட்டு இந்த வெப்சைட்டை டைப் பண்ணா எனக்கு அவங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய வெப்சைட்டை என்னால பார்க்க முடியும். அதே மாதிரிதான் இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்மளே ஒரு வெப்சைட் ஓனா கிரியேட் பண்ணி அதை எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ற மாதிரி பப்ளிஷ் பண்ண போறோம். சோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா வெப் சர்வர் அப்படின்னு சொல்றோம். இந்த வெப் சர்வர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர் தான் வெப் சர்வர். அதாவது ஒரு ஹோம் பேஜ் இருக்கு, அந்த ஹோம் பேஜுக்குள்ள வந்து நிறைய வெப் பேஜஸ் ஓப்பன் ஆயிட்டே இருக்கு, பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ஒரு வெப் பேஜஸ் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வெப் சர்வர் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? சோ இப்ப இந்த வெப் சர்வரை தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதாவது இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறேன். அந்த வெப்சைட்டை எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும் மாதிரி நம்ம செட் பண்ண போறோம். சோ அது எப்படி பண்றது அப்படின்றத பாக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கா ஒரு சின்னதா ஒரு ஒரு இது மட்டும் வெப்சைட் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணலாம். சின்னதா இருக்கக்கூடிய ஒரு இது மட்டும் கிரியேட் பண்ண போறோம். நான் அதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட நோட் பேட்ல இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சும்மா நான் வந்து டைப் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டைப் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நான் டைப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இதை சேவ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்றேன். எதுல சேவ் பண்றேன்னா என்னோட டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன். டெஸ்க்டாப்ல போயிட்டு நான் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிறேன். சும்மா நம்ம ஏதாவது இண்டெக்ஸ்ன்ற பேர் வச்சுப்போம். இப்போ முடியக்கூடிய இந்த லெட்டருக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸ்டென்ஷனை HTML வைக்கிறேன்.
ஸோ நீங்க எந்த விதமான வெப்சைட் கிரியேட் பண்ணாலும் அந்த வெப்சைட்டோட எக்ஸ்டென்ஷன் வந்து HTML தான் இருக்கும். அப்பதான் அது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா வெப் ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் இது சேவ் பண்ணிடுறேன். இந்த ஃபைல் என்ன ஆயிடுச்சுன்னு சேவ் ஆயிடும். இப்போ நான் என்னோட டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி பாருங்க. என்னோட டெஸ்க்டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த index.html வந்துச்சு பாத்தீங்களா? இதை டபுள் கிளிக் பண்ணா எனக்கு என்ன வந்து கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வெப் ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும். பாத்தீங்களா? ஸோ ஹலோ வேர்ல்டு நான் என்ன கொடுத்துருக்கணும் அது எனக்கு பிரிண்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா ஒரு கோடு எழுதுறோம். அந்த கோடு வந்து நம்ம வந்து ஓபன் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா வெப்சைட்ல ஓப்பன் ஆகும். கரெக்டுங்களா? இப்போ அதைத்தான் நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா இந்த லினக்ஸ் மூலியமா பண்ண போறேன். இப்போ நான் இதை மாதிரியே பண்ணிடலாமே, நான் ஏன் இதை லினக்ஸ் மூலியமா பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை என்னால பப்ளிஷ் பண்ண முடியாது. இந்த லிங்கை என்னால மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். ஏன்னா இது சி டிரைவ்ல இருக்கக்கூடிய யூசர்ல இருக்கக்கூடிய என்னோட டைரக்டரி இது. உங்களால இதை ஓபன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஓபன் பண்ண முடியாது. நீங்களும் இதே மாதிரி சேவ் பண்ணணும். அப்போ நாம இந்த மாதிரி கிரியேட் பண்ணோம்னா அது வந்து நம்மளோட லோக்கல்ல தான் இருக்கு. அப்போ ரியல் டைம்ல நிறைய பேர் கிரியேட் பண்றாங்களா, இந்த மாதிரி வெப்சைட் எல்லாம் கிரியேட் பண்றாங்களா, அப்போ அவங்க எப்படி எல்லாரோடையும் யூஸ் பண்ற மாதிரியான பப்ளிஷ் பண்றாங்க. அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு நீங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 விஷயம் தேவைப்படும். என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேக்கேஜஸ் தேவைப்படும். அடுத்தது ஃபைல் தேவைப்படும். மூணாவதா இருக்கிறது சர்வீஸ் தேவைப்படும். இந்த 3 விஷயமும் இருந்துச்சுன்னா நம்மளாலையும் என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா ஒரு வெப்சைட்டை எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி பப்ளிஷ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதைத்தான் நம்ம வந்து ஒண்ணுனா பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறேன். எதுக்காக நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றேன்? ஏன்னா எல்லா இதுவுமே இங்க பாருங்க. இப்ப நான் வந்து ஒரு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்றேன். இதுதான் குரோம் ப்ரௌசர். இந்த ப்ரௌசருக்கு பின்னாடி ஒரு கோடு இருக்கும் பாத்தீங்களா? சோ அதுதான் நான் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கூட டைப் பண்ணி வச்சிருந்தேன். இது வந்து ஒரு கோடு. அதே மாதிரி இந்த குரோம் ப்ரௌசருக்கு பின்னாடி ஒரு கோடு இருக்கும் பாத்தீங்களா? அதை நீங்க எப்படி பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா Ctrl+U கொடுத்தீங்கன்னா பார்க்கலாம். இங்க பாருங்க, இததான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோர்ஸ் கோடை வந்து அவங்க ஒரு சிஸ்டம்ல தானே போய் சேவ் பண்ணி ஆகணும். இப்போ நான் வந்து இந்த நோட் பேட்ல வந்து ஹலோ வேர்ல்டுன்றத டைப் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா இண்டெக்ஸ் பேர் வச்சு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா என்னோட டெஸ்க்டாப்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த சோர்ஸ் கோட் இருக்கு பாத்தீங்களா? இந்த சோர்ஸ் கோட ஏதாவது ஒரு சிஸ்டம்ல சேவ் பண்ணி ஆகணும். அது காமன் சிஸ்டமா இருந்தாகும். ஸோ அப்ப நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா அந்த சிஸ்டமே நான் யார்கிட்ட வாங்க போறேன்? AWS கிட்ட தான் வாங்க போறேன். ஏன்னா என்னால வந்து நான் அதுக்காக ஒரு தனி சிஸ்டம் போட்டு அதுக்காக நான் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டு உட்கார முடியாது. ஸோ நான் இந்த சோர்ஸ் கோட வந்து என்னோட ஒரு சிஸ்டம்ல கிரியேட் பண்ணி வைக்க போறேன். அந்த சிஸ்டமே நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா நான் AWS தான் வாங்க போறேன். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் எல்லாத்தையும் எதுலதான் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டன்ஸ்ல தான் பண்ணணும். ஏன்னா இன்ஸ்டன்ஸ்ல பண்ணா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சிஸ்டம் நம்ம ஆல்ரெடி படிச்சதான் சிஸ்டம்ல இருந்து எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம்? இந்த இன்ஸ்டன்ஸை வாங்க போறோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் வாங்கினா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? நம்ம குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? AWS ஓப்பன் பண்ணிக்கலாம். AWS ஓப்பன் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்றோம்னா நம்ம என்ன சர்வீஸ் ஓப்பன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த EC2 சர்வீஸ் தான் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, EC2 சர்வீஸ் ஓப்பன் பண்ணிடுறேன். நான் வந்து என்ன பண்றேன்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்க போறேன். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் நியூவா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது. நீங்க எல்லா இன்ஸ்டன்ஸும் பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ ஆல்ரெடி எங்கிட்ட வந்து குயிக் இன்ஸ்டன்ஸ் இருக்கு, அது வந்து டெர்மினேட் ஆயிருக்கு. ஸோ அதனால அதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம என்ன பண்ண போறீங்கன்னா புதுசா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நமக்கு வந்து நம்பர் ஆஃப் சிஸ்டம், எனக்கு ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் இருந்தா போதும். அந்த சிஸ்டத்துக்கு நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா பேர் வைக்க போறேன். நான் வந்து வெப் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து என்னோட OS இப்போ நான் கிரியேட் பண்ண பாத்தீங்களா ஒரு நோட் பேட். இது எந்த OSல சேவ் பண்ணிருக்கேன்? நான் விண்டோஸ்ல சேவ் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி சோர்ஸ் கோட் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த சோர்ஸ் கோட எந்த OSல சேவ் பண்றதுன்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட சிஸ்டம் இருந்தா தான் இதெல்லாமே சேவ் பண்ண முடியும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? லினக்ஸ் சிஸ்டமே நான் வாங்கிக்கிறேன். ஸோ லினக்ஸ் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த T2 மைக்ரோலே இருக்கட்டும். T2 மைக்ரோ மீன்ஸ் வந்து 1 GB ரேம் 1 GB CPU கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கீபேர் நம்ம என்ன பண்ணலாம் புதுசா ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து என்ன கீபேர் யூஸ் பண்றேன்னு கேட்டீங்கன்னா TPK5 வச்சுக்கிறேன், நேம் வச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்ன்றதுனால நம்ம PPK யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கிரியேட் பேர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இதையும் நான் போயிட்டு என்ன பண்றதுன்னா நான் என்னோட டெஸ்க்டாப்ல போட்டுருக்கேன். ஸோ டவுன்லோட் TPK5 வச்சுட்டு சேவ் பண்ணிட்டோம்னா எனக்கு பாஸ்வேர்ட் ஃபைல் ஜென்ரேட் கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸ்மே இருக்காது. டைரக்டா லான்ச் இன்ஸ்டன்ஸ் போயிட்டீங்க. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மும்பை ரீஜனுக்கு கீழே நமக்கு வெப் சர்வர்ங்கிற ஒரு சிஸ்டம் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பெண்டிங்ல இருக்கு. அது வந்து ரன்னிங் ஸ்டேட்ல மாறினதுக்கு அப்புறம் நம்மளால அந்த இன்ஸ்டன்ஸ்க்குள்ள எந்த ப்ராசஸ் வேணாலும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம இது ரன் ஆகி வர வந்து.
ஓகே, இது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிஸ்டம் வந்து ரன்னிங் ஸ்டேட்ல மாறிடுச்சு. கரெக்ட்டுங்களா? இப்போ இத நம்ம என்ன பண்ணணும்? கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? அதாவது இந்த சிஸ்டம நான் ஓப்பன் பண்ணணும். என்னோட டெஸ்க்டாப்ப நான் ஓப்பன் பண்ணணும். எப்படி ஓப்பன் பண்றது? நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். 3 விஷயம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ ஓப்பன் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஒண்ணு புட்டி பாக்ஸ் வச்சு ஓப்பன் பண்ண முடியும். இன்னொன்னு மொபைல் எக்ஸ்டர்ம் வச்சு ஓப்பன் பண்ண முடியும். இன்னொன்னு வெப் ப்ரௌசர் வச்சு ஓப்பன் பண்ண முடியும். குட்டி பாக்ஸும் வெப் ப்ரௌசரும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மொபைல் மட்டும் நம்ம பார்த்தோம். அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இன்ஸ்டன்ஸ் அகைன் குட்டி பாக்ஸ் வச்சு தான் நான் ஓப்பன் பண்ண போறேன். சரிங்களா? சோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் இங்க வந்து கனெக்ட்ன்றதை கொடுக்குறேன். கனெக்ட்ன்றதை கொடுத்தா நீங்க SSH கிளைண்ட் இருக்கும். அந்த கிளைண்ட்ல போயிட்டு யூசர் நேம் காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணிட்டு என்னோட புட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. புட்டின்ற சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்க. அது உள்ள நம்ம வந்து இந்த ஹோஸ்ட் நேம் கொடுத்தோம்னா இதான் ஐபி அட்ரஸ். இதோட ஐபி அட்ரஸ் நமக்காக அமேசான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிஸ்டமோட ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? சோ இதை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுக்கும். ஸோ SSHல ஓப்பன் பண்ணிக்கோங்க. அத்தன்டிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரெடென்ஷியல் கொடுத்துட்டு ப்ரௌஸ் பண்ணிட்டு நம்ம ஃபைல் எதுல இருக்குன்னா டெஸ்க்டாப்ல இருக்கு. ஸோ டெஸ்க்டாப்ல போயிட்டு PPT ஃபைல அப்லோட் பண்ணிருக்கோங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிடி பாக்ஸ் இதுவும், அதாவது லினக்ஸ் இன்ஸ்டன்ஸும் நமக்கு ஓப்பன் ஆயிடும். இதோட டெக்ஸ்ட் ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், சேஞ்ச் செட்டிங்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அப்பியரன்ஸ் போய்க்காங்க. அப்பியரன்ஸ்ல போயிட்டு ஃபாண்டோட சேஞ்ச் கொடுத்துட்டு ஒரு 14 வைப்போம். 14 வச்சுட்டு ஓகே கொடுத்துருவோம். அப்படியே கொடுத்துருவோம். கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசா இருக்கு. ஓகே பெட்டர். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அந்த 3 வேலையை பார்க்க போறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன கிடைச்சிச்சு? இன்ஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு. அதாவது நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு உண்டான வெப்சைட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான சிஸ்டம் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 3 ப்ராசஸ் பண்ண போறோம். சரி, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேக்கேஜஸ் அப்படின்றாங்க. பேக்கேஜஸ்னா என்ன? பேக்கேஜஸ்னா என்னன்னா, ஒண்ணுமே இல்ல. பேக்கேஜஸ்னா சாஃப்ட்வேர். இப்போ விண்டோஸ்ல எப்படி நம்ம சாஃப்ட்வேர்னு சொல்றோமோ, அதைத்தான் வந்து லினக்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி லினக்ஸ்க்கும் இது விண்டோஸ்க்கும் ஒரு சில நேம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன சாம்பிளுக்கு மட்டும் அவங்க சொல்லி பாருங்க. இப்போ நம்ம வந்து விண்டோஸ்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபோல்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி அட்மின் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே வந்து நீங்க இதுவா இருந்தீங்கன்னா, லினக்ஸ் யூசரா இருந்தீங்கன்னா, அதுல சாஃப்ட்வேருக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ லினக்ஸோட பேர் வந்து பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. சாரி, சாஃப்ட்வேரோட பேர் வந்து பேக்கேஜ். அடுத்து ஃபோல்டரோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? ரூட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோல்டரோட பேர் ஃபோல்டரோட பேர் வந்து டைரக்டரின்னு சொல்லுவாங்க. அட்மினோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில நேம்ஸ் வந்து சில பேருக்கு வந்து மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய இருக்கு. அதான் நம்ம ஃபியூச்சர்ல லினக்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சுக்கும். இப்போதைக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது போகும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் லான்ச் பண்ணிருக்கோம். வெப்சைட்டை லான்ச் பண்ணணும் நமக்கு என்ன தேவைப்படுச்சுன்னு கேட்டீங்கன்னா, 3 ப்ராசஸ் தேவைப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சாஃப்ட்வேர் தேவைப்படுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஃபைல் தேவைப்படுது அப்படின்றாங்க. அப்புறம் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்றாங்க. நம்ம ஒன்னு டீட்டெயிலா பார்த்துப்போம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணி ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த லினக்ஸ் சிஸ்டம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத அப்ப தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் சொல்றேன், நம்ம கிட்ட வந்து சிஸ்டம் எப்போல்லாம் லாகின் பண்ணாலும் அந்த சிஸ்டம் நமக்கு எப்படி இருக்கும், அந்த விண்டோஸ் பட்டன் இருக்கும், இங்க டைம் இருக்கும், எல்லாமே இருக்கு பாத்தீங்களா? ஆனா ஏன் லினக்ஸ் லாகின் பண்ணா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விண்டோஸ் மட்டும்தான் கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். விண்டோஸ் எப்பவுமே வந்து எப்படி அவங்க இது ஓஎஸ் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, GUI வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்க. GUIனா கிராபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்றாங்க. அதாவது நம்ம பார்த்தாலே நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்க பாருங்க, இங்க டைம் இருக்குது, இங்க அலாரம் இருக்கு, வாட்ச் இருக்கு, எல்லாமே நம்மளால பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஆனா லினக்ஸ் வந்து GUI வச்சு கிரியேட் பண்ணல. லினக்ஸ் வந்து ஃபுல்லா CLI வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்க. CLIனா என்ன? கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், இது வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். அப்போ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, லினக்ஸ் முழுக்க முழுக்க கமெண்ட்ஸ் மூலியமா மட்டும்தான் ரன் ஆகுது. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணு பண்ணு, ஃபோல்டர் கிரியேட் பண்ணா நம்ம என்ன பண்ணாலும் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்கணும். ஸோ நீங்க எந்த ப்ராசஸ் பண்றா இருந்தாலும் லினக்ஸை பொறுத்தவரையிலும் கமெண்ட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? சரி, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட விண்டோஸ் லாகின் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு வந்து, அதாவது விண்டோஸ் ஓஎஸ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல உங்களுக்கு என்ன கேட்கும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். கரெக்டுங்களா? அதெல்லாம் கொடுத்து நம்ம உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷன், இப்ப நீங்க சப்போஸ் ஒரு ஆஃபீஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் தெரியும். நீங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றதா இருந்தா ஆஃபீஸோட சிஸ்டம்ல என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட அட்மின் ஆக்சஸ் இல்லைங்க, உங்களால அதை இன்ஸ்டால் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லும்.
ஸோ அதே மாதிரி தான் லினக்ஸ்லயும் என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்மளால நார்மலா எல்லா சாஃப்ட்வேரையும் நம்மளால டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டீங்கன்னா, அட்மின் ஆக்சஸ் வாங்கினா மட்டும்தான் நம்மளால வந்து சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ விண்டோஸ்ல எப்படி அட்மின் ஆக்சஸ் நமக்கு இப்போ ஆல்ரெடி அட்மின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த அட்மின் அக்கௌண்ட் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, ஈஸியா லாகின் பண்ணிக்கலாம். ஆனா லினக்ஸ்ல அப்படி கிடையாது. லினக்ஸ்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரூட் யூசர் லாகின் பண்றதுக்குன்னே ஒரு கோடு இருக்கு. நமக்கு எதுவா இருந்தாலும் இங்க கோடு மூலியமா தான் இதை ப்ராசஸ் பண்ணி ஆகும். சரி, எப்படி கொடுக்கறது? இங்க சூடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. சூடோனா என்னன்னு கேட்டீங்கன்னா, எஸ்னா சூப்பர், யூனா யூசர், டியூனா டூ பண்ணு. சூப்பர் யூசரா லாகின் பண்ணு, சூடோ சூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்க ஐஃபன் கொடுத்துட்டு என்டர் அடிங்க. ஆட்டோமேட்டிக்கா இப்ப நான் என்ன ஆக்சஸ் வந்துட்டு கேட்டீங்கன்னா, அட்மின் ஆக்சஸ் கீழே வந்துட்டேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் EC2 ஆக்சஸ்ல இருந்தேன், அது ஜென்ரல் ஆக்சஸ். இப்ப நான் எந்த ஆக்சஸ் கீழே இருக்கேன்னா, ரூட் ஆக்சஸ் கீழே இருக்கேன். ரூட்னா யாரு? அட்மின். நான் இங்க கொடுத்துட்டு பாருங்க, ரூட்னா யாருன்னு அட்மின் ஆக்சஸ்ல வந்துட்டேன். நான் ஏன் அட்மின் ஆக்சஸ்க்கு வந்தேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண போறேன். என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, இங்க பேக்கேஜ்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம வந்து வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணணும்னா நமக்கு என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி ஆகும். அதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஆகும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? வெப்சைட்டை லான்ச் பண்ண முடியும். அப்போ வெப்சைட்டை லான்ச் பண்ணலாம், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னா யாரால மட்டும் தான் பண்ண முடியும்னா, அட்மினால மட்டும் தான் பண்ண முடியும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, அட்மின் ஆக்சஸ்க்குள்ள வந்துட்டேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அதுக்கும் கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன கமெண்ட் கொடுக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கமெண்ட் கொடுக்கணும்னா, YUM அப்படின்னு சொல்லி கொடுங்க. எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால்ன்ற கீவேர்டு கொடுங்க. நான் என்ன பண்றேன்னா, லினக்ஸ் கிட்ட சொல்றேன் இன்ஸ்டால் பண்ணு சொல்றேன். யாரை இன்ஸ்டால் பண்ண சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேக்கேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேக்கேஜஸ்க்கு ஒரு நேம் இருக்கு. அந்த நேமை நம்ம சொல்லணும். ஸோ இந்த பேக்கேஜஸ் இருக்கக்கூடிய நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போறோம். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போறீங்க, ஓகேங்களா? ஆனா அந்த சாஃப்ட்வேருக்கு ஒரு நேம் வேணும்ல. இப்ப நீங்க வந்து ஒரு பப்ஜின்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றீங்க, அதுக்கு ஒரு நேம் வேணும். அது வந்து ஒரு கேமிங் சாஃப்ட்வேர். அதே மாதிரி நீங்க கால்குலேட்டர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றீங்க, கால்குலேட்டர்ன்றது அந்த சாஃப்ட்வேரோட நேம். அதே மாதிரி பேக்கேஜ் நீங்க இன்ஸ்டால் பண்றாங்க, அந்த பேக்கேஜுக்கு ஒரு நேம் இருக்கும். அந்த பேக்கேஜோட நேம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, HTTPD அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சோ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, வெப் சர்வர் வந்து லான்ச் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்ப நான் என்ன பண்றேன், எம் அப்படின்ற கீவேர்டு கொடுத்துட்டேன், இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டேன். யாரை இன்ஸ்டால் பண்ண சொல்றேன்? HTTPD அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் அடிங்க. என்டர் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு கேட்கும். இது வந்து ஓவரால் 6 MB இருக்குங்க, உங்களுக்கு உண்மையாவே இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு கேக்குது. நான் என்ன சொல்றேன், ஆமா எனக்கு கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும்னா, Y அப்படின்னு சொல்லணும். சோ இன்ஸ்டால் பண்றதுக்கு சைஸ் 6 MB இருக்கு. இஸ் திஸ் ஓகே ஃபார் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு கேட்குது. நம்ம ஒய்னா எஸ்ன்னு அர்த்தம். இதை கொடுத்துட்டு என்டர் அடிங்க, அது ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க, சோ ஒன்னா இன்ஸ்டாலிங் வந்து பார்த்தீங்களா? சோ இந்த மாதிரி என்ன ஆகுறீங்கன்னா, அந்த பேக்கேஜ் ஃபுல்லா இன்ஸ்டால் ஆகி நமக்கு வந்துடும். இந்த மாதிரி கம்ப்ளீட்னு வந்துடும். சோ ஒரு வழியா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ ஒரு வெப்சைட் லான்ச் பண்றதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் யார் வேணும்னா பேக்கேஜ் வேணும், HTTP பேக்கேஜ் வேணும். அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். செகண்ட் இங்க இருக்காரு பாத்தீங்களா, ஃபைல்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ ஃபைல் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோர்ஸ் கோட். இந்த சோர்ஸ் கோடை யார் டெவலப் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சோர்ஸ் கோடை ஒரு AWSல இருக்கக்கூடிய அவர் பண்ண மாட்டாரு. நம்மளோட AWSல இருக்கவங்களோட வேலை என்ன? நான் வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி நீங்க கொடுக்கக்கூடிய ஃபைலை நான் வந்து வெப்சைட்ல லான்ச் பண்ணி கொடுக்கறதா என்னோட வேலை. அதனால ஃபைலை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை யார் கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா, வெப் டெவலப்பர் தான் கொடுப்பாரு. வெப் டெவலப்பர்னா யாரு? இந்த மாதிரி பேஜை கிரியேட் பண்றவர். வெப்சைட் இது ஒரு பேஜ்னு சொல்லிட்டு அவர் கிரியேட் பண்ணி அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் அதெல்லாம் நிறைய லாங்குவேஜஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆக்சுவலா என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபுல்லா ஒரு வெப்சைட் எல்லாம் வந்து ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டு அதோட சோர்ஸ் கோட நம்ம கிட்ட கொடுப்பாரு. அந்த சோர்ஸ் கோட தான் நம்ம எதுல சேவ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்ஸ்டன்ஸ்ல சேவ் பண்றோம். அந்த இன்ஸ்டன்ஸை நம்ம வந்து வெப்சைட் லான்ச் பண்றதுக்காக மாத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபைல்னா இப்போ என்னன்னு புரியுதுங்களா? சோர்ஸ் கோட் தான் வந்து ஃபைல்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து பேசிக்கா ஒரு சோர்ஸ் கோட் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த சோர்ஸ் கோட் தான் நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ஸ்ல கொடுக்க போறேன். ஸோ நான் என்ன சோர்ஸ் கோட் ரெடி பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நோட் பண்ண பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் நான் ரெடி பண்ணிருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு கோட், ஓகேங்களா? ஸோ இதை நான் என்ன பண்றேன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் என்னோட வெப் ப்ரௌசர்ல நான் ஜஸ்ட் ஷோ பண்ணி காட்டிடுறேன். ஸோ நான் இது வந்து சேவ் கொடுத்துட்டு என்னோட டெஸ்க்டாப்ல போய் சேவ் பண்ணிடுறேன். இது வந்து இப்போ டெஸ்க்டாப் இல்லை, டெஸ்க்டாப் இப்போ வந்து index2.html கொடுக்கலாம். ஆக்சுவலா நீங்க எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம். இண்டெக்ஸ் தான் கொடுக்கலாம் சொல்லுவாங்க. நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன்.
இப்ப நான் ஜஸ்ட் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் அந்த இண்டெக்ஸ் 2. இதை நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணனா எனக்கு என்ன ஆகுதுன்னா இதுதான் அந்த வெப்சைட். ஸோ நம்ம வந்து பேசிக்கா ஒரு வெப்சைட் இருக்கும். இங்க பாருங்க, ஹோம் பேஜ் இருக்கு, அபவுட் இருக்கு, கான்டாக்ட் இருக்கு, இந்த மாதிரி தானே ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபைல்னு சொல்றாங்க. இந்த ஃபைலை தான் யார் கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா வெப் டெவலப்பர் கொடுப்பாரு. அவங்க கிட்ட இருந்து வாங்கி நம்ம அதை கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ செகண்ட் யாரு? ஃபைலை கொடுக்குறது. சரி, இப்போ இந்த ஃபைலை நான் இப்ப என்ன பண்ணேன், நான் என்னோட சேவஸ் கொடுத்து விண்டோஸ்ல சேவ் பண்ணேன். அதே மாதிரி இந்த ஃபைல் இப்ப நம்ம எதுல சேவ் பண்ணியாலும் என்னோட இன்ஸ்டன்ஸ்குள்ள சேவ் பண்ணியாலும், இன்ஸ்டன்ஸ் தான் யாரு? என்னோட சிஸ்டம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டம் யாருதுன்னு கேட்டீங்கன்னா லினக்ஸ் சிஸ்டம். அதுலதான் போய் நான் வந்து ஃபைலை சேவ் பண்ணியாகும். அப்போ எப்படி ஒரு ஒரு லினக்ஸ் சிஸ்டம்ல ஃபைல் சேவ் பண்றது? நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல எப்படி நீங்க வந்து ஒரு ஃபைலை சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு நான் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எதையுமே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும், மெமரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. எந்த கமெண்ட்ஸ் பத்தி எல்லாமே நம்ம டீட்டெயிலா ஃபியூச்சர்ல படிப்போம். இப்போதைக்கு ஒரு சாம்பிளுக்காக நான் சொல்றேன். VI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கு. VIனா என்னன்னா, புதுசா நீங்க நோட் பேட் ஓப்பன் பண்ணக்கூடிய கமெண்ட்னா VI. அதை ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோம், index.html. VI அப்படின்னா ஒரு இது எடிட்டார் ஓப்பன் பண்ற மாதிரி, நோட் பேட் ஓப்பன் பண்ண. இப்ப எப்படி இதை விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணி நோட் பேட் டைப் பண்ணேன், அதே மாதிரி லினக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம லினக்ஸ் சிஸ்டம்ல தான் இருக்கும். VIன்னு கொடுத்தா நோட் பேட்னு அர்த்தம். VI ஓப்பன் பண்ணுன்ற ஃபைலோட நேம் நான் உங்களுக்கு கொடுத்தாகணும். ஸோ ஃபைலோட நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா நோட் பேட் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுதான் நோட் பேட். இந்த நோட் பேடுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஃபைலை எழுத போறோம். ஸோ நமக்கு தேவையான ஃபைல் எங்க இருக்கு? நான் இங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உள்ள வரீங்கன்னா, அதாவது VI எடிட்டர் உள்ள வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஐ கொடுக்கணும். ஐ கொடுத்தீங்கன்னா இங்க இன்சர்ட்னு சொல்லி மாறும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டு நான் வரேன் வெளியே. நான் மறுபடியும் VI கொடுத்து இண்டெக்ஸ் HTML ஓப்பன் பண்றேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஃபைல் நேம் இருக்கு. ஃபைல் நேம் இருந்தா உங்களால பேஸ்ட் பண்ண முடியாது, ஏடா கூடமா பேசலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா ஐ கொடுத்துக்கோங்க. ஐ கொடுத்தீங்கன்னா இன்சர்ட்னு வந்துடும். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம காப்பி பண்ணிருக்கக்கூடிய எல்லாமே வந்து இங்க பேஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இதை எப்படி சேவ் பண்றது? எஸ்கேப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, கோலன் கொடுங்க, WQ கொடுங்க. இந்த ஃபைல் வந்து சேவ் ஆயிடும். எந்த ஃபைலு? இந்த ஃபைல் வந்து சேவ் ஆயிடும். சரிங்களா? இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம இங்க சேவ் பண்ணிருக்கோம். ஆனா இந்த ஃபைலை நம்ம நார்மலா இந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம எதுல சேவ் பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா இப்ப நான் வந்து ஒரு டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட விண்டோஸ்ல டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன். அதே மாதிரி இப்ப இந்த ஃபைல் வந்து எங்க சேவ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு கண்ணாபின்னான்னு இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டர்ல சேவ் ஆகிட்டு இருக்கு. நமக்கே தெரியாது அது எந்த ஃபோல்டர்ல சேவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைலை எந்த பேக்கேஜ்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணமோ அந்த பேக்கேஜ் நமக்காக ஒரு ஃபோல்டர் கொடுப்பாங்க. இப்போ பேக்கேஜ்ன்றதே என்ன? ஒரு சாஃப்ட்வேர். இப்போ இதுதான் லினக்ஸ். அதுல நான் என்ன இன்ஸ்டால் பண்ணிருக்கேன்? பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் லினக்ஸ், நான் அதுல பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணக்கூடிய ஃபைல், இண்டெக்ஸ் ஃபைல் வந்து இப்போ எங்க சேவ் ஆயிருக்குன்னு வெளியில சேவ் ஆயிருக்கு. வெளியில சேவ் ஆயிருக்கு. எனக்கு வெளியில சேவ் ஆயிருக்க கூடாது. நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைலை என்னோட பேக்கேஜ்குள்ள இருக்கக்கூடிய ஃபோல்டர்ல தான் சேவ் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு என்ன ஒர்க் ஆகும் கேட்டீங்கன்னா, ப்ராப்பரா ஒர்க் ஆகும். அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஃபோல்டருக்குள்ளதான் நான் வந்து என்னோட பேக்கேஜ்ன்ற சாஃப்ட்வேருக்குள்ளதான் நான் வந்து என்ன பண்ண முடியும் கிரியேட் பண்ண முடியும். அப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த index.html ஃபைலை இந்த பேக்கேஜ்குள்ள தான் ஓப்பன் பண்ணணும், கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எப்படி கிரியேட் பண்றது? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய நாம இந்த லொகேஷனுக்கு போய் ஆகணும். சோ அதாவது இது என்ன லொகேஷன்? HTTPன்ற சாஃப்ட்வேர் லொகேஷன். அந்த HTTPD சாஃப்ட்வேர் லொகேஷன்ல போனா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியுங்க வந்து வெப்சைட்டை பப்ளிஷ் பண்ண முடியும். சோ அப்ப நம்ம எப்படி இந்த லொகேஷனுக்குள்ள போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லொகேஷன் நானே சொல்லிடுறேன். அது இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுட்டா மட்டும் போதும். இது வந்து நீங்க மெமரைஸ் பண்ண கூட அவசியம் கிடையாது. நீங்க ரியல் டைம்ல அவங்களே சொல்லுவாங்க எந்த லொகேஷன்ல இந்த ஃபைலை கொண்டு போய் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்றேன்? CD அப்படின்ற கமெண்ட் கொடுத்துருக்கேன். CDனா என்னன்னா சேஞ்ச் டைரக்டரி. சோ டைரக்டரினா என்ன? டைரக்டரி தான் ஃபோல்டர் நான் சொல்லிருக்கேன். சேஞ்ச் டைரக்டர்னா என்ன? நம்ம எந்த லொகேஷன் இருக்கணும் அந்த லொகேஷன்ல இருந்து டைரக்டரி சேஞ்ச் பண்ணுன்னு சொல்றேன். சோ CDன்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய லொகேஷன் நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த லொகேஷனுக்குள்ள தான் நம்ம போய் ஃபைலை போட்டாகும். வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் www ஒரு ஃபோல்டர் இருக்கு. அது உள்ள HTML ஒரு ஃபோல்டர் இருக்கு. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா, இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, HTML ஃபோல்டருக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். சரிங்களா? சேஞ்ச் டைரக்டரி கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த HTML இல்ல, இப்ப இங்க வந்து என்ன இருக்குன்னா HTML இருக்கு. ஏன் இப்படி? ஏன்னா நம்ம வந்து HTML டைரக்டரிக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த ஃபைலை அகைன் இதுல சேவ் பண்ண போறோம். சோ இது அப்படியே ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணாலே காப்பி ஆயிடும். அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க, ஃபைல் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ ஐ கொடுங்க. ஐ கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் ஆகும். ஸ்மால் ஐ தான் கொடுக்கணும், கேபிட்டல் ஐ கொடுத்தாங்க. கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன்? அந்த ஃபைலை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு எஸ்கேப் பட்டன் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டு WQ கொடுக்குறேன். WQ சேவ் பண்றதுன்னு அர்த்தம்.
இப்ப இந்த ஃபைல் எங்க வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா HTML ஃபோல்டருக்கு கீழே வந்துருச்சு. அதை எப்படி பாக்குறது? LSன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச லிஸ்ட்னு அர்த்தம். லிஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் தெரியும். ஸோ இப்போ நான் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, LS கொடுக்குறேன், VI கொடுக்குறேன், CD கொடுக்குறேன், அப்புறம் கமெண்ட் கொடுத்தேன் இன்ஸ்டால் பண்றதுக்கு, இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை பத்திலாம் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து லினக்ஸ்க்காகவே நான் தனியா ஒரு பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணுவேன். அந்த லினக்ஸ் அந்த பிளேலிஸ்ட்ல வந்து லினக்ஸோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன். அப்போ நீங்க அதை பார்த்து படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். இப்போதைக்கு இதை நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். இது அப்படியே ஜஸ்ட் நான் என்ன கொடுக்குறோம் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து ஃபைல் சேவ் பண்ணிட்டோம். எதுல சேவ் பண்ணிட்டோம், நம்ம வந்து பேக்கேஜ்ன்ற ஃபோல்டருக்கு கீழே, சாரி நம்மளோட பேக்கேஜ் சாஃப்ட்வேர்க்குள்ள நம்மளோட ஃபைல் வந்து இப்போ சேவ் ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன, கண்டென்ட் கொடுக்குறது. ஸோ இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் அந்த பேக்கேஜ்க்குள்ள ஃபைலை கொண்டு போய் போடணும். தேர்ட் ஸ்டெப் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இதை பப்ளிஷ் பண்ண போறோம். அதாவது பப்ளிஷ் பண்ண போறோம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாராலையும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சர்வீஸை நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போறோம். சரி, எப்படி அதை கொடுக்கறது? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களோட லினக்ஸ்ல போயிட்டு அந்த சர்வீஸை எனேபிள் பண்ணணும். அதாவது இந்த ஃபைலுக்கு உண்டான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல போயிட்டு சர்வீஸ் அப்படின்ற கீவேர்டு கொடுங்க. சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு HTTPD ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுங்கன்னா இப்ப இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இங்க பாருங்க, இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த சர்வீஸ் வேண்டாம்னு தோணுச்சுன்னா நீங்க சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதாவது லான்ச் பண்ற வெப்சைட்டை எல்லாரும் ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். இப்போ அந்த சர்வீஸ் உங்களுக்கு வேண்டாம்னு தோணுச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து கூகுள் இருக்காரு பாத்தீங்களா, இந்த கூகுள் நான் எங்க டைப் பண்றேன், என்னோட சிஸ்டம்ல டைப் பண்றேன். அப்போ இந்த கூகுளோட சோர்ஸ் கோட் வந்து வேற ஒரு சிஸ்டம்ல ஸ்டோர் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அந்த சிஸ்டம் தான் நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா இங்க ரீச் பண்ணிருக்கேன். ஸோ அந்த சிஸ்டம் தான் நான் இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா இந்த வெப் ப்ரௌசருக்குள்ள எனக்கு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டேன். அதே மாதிரி தேர்ட் ஸ்டெப் சர்வீஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ 3 ஸ்டெப்மே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, அப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ எப்படி நமக்கு இந்த இந்த இப்ப ஃபைலுக்கு உண்டான ஒரு ஐடி இருந்தா தானே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இப்ப கூகுளுக்கு வந்து www.google.com இருக்குது. www.google.com ஒரு வெப்சைட் இருக்கு. அதை கிளிக் பண்ணா நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த வெப் ப்ரௌசர் போய் கிளிக் ஆகுது. அதே மாதிரி இப்ப இந்த ஃபைல் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, சோர்ஸ் கோடு. இந்த கோடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வேணும்ல, அந்த ஐடி இருந்தா தானே நம்மளால வந்து URL போய் டைப் பண்ண முடியும். அப்ப அந்த ஐடி எப்படி எடுக்கிறது, அதை எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா உங்களோட AWSக்கு போய்க்கோங்க. சோ இங்க வந்துருங்க, AWSல வந்துட்டீங்கன்னா இப்ப இந்த இன்ஸ்டன்சஸ் பாத்துக்கோங்க. இந்த இன்ஸ்டன்சஸ்ல இப்ப நம்ம வச்சிருக்க ஒரு இன்ஸ்டன்ஸ் யாருன்னா இவர் தான், வெப் சர்வர் தான். இந்த சர்வர்ல தான் இப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த நான் உள்ள போட்டிருந்த பாத்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் கோடு, அந்த கோடு லான்ச் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்போ அதாவது லான்ச் ஆயிடுச்சு. நம்ம இனிமேதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ண போறோம். அந்த ஐடி இருந்தா தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். எந்த ஐடி, இந்த மாதிரி URL ஐடி இருந்தா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் என்ன பண்றேன், இதை சிங்கிள் கிளிக் பண்ணி இதை ஓபன் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. சோ பப்ளிக் IPv4 அட்ரஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஐடி, இதுதான் நேம். ஒரு வெப்சைட்டோட நேமுக்கு பின்னாடியும் கண்டிப்பா சர்வர் ஐடின்றது எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ எல்லா வெப்சைட்டுக்கு பின்னாடியுமே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இந்த சர்வர் ஐடியா தான் நம்ம எல்லாரும் யூசருக்கு புரிகிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த மாதிரி லிங்கா ஜென்ரேட் பண்ணுவோம். அதெல்லாம் ஃபியூச்சர்ல பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஒரு ஐடிக்கு பின்னாடியும் சாரி ஒரு சைட்டுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி IP அட்ரஸ் இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த IP அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் போயிட்டு என்னோட வெப் ப்ரௌசர்ல போறேன். பாருங்க, இந்த வெப் ப்ரௌசர் இல்லைன்னா நான் என்ன பண்றேன்னா என்னோட எட்ஜ் ப்ரௌசர்ல போறேன். ஸோ இந்த எட்ஜ் ப்ரௌசர் ஃப்ரெஷ். இந்த எட்ஜ் ப்ரௌசருக்கும் நம்மளோட குரோம் ப்ரௌசருக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் என்ன பண்றேன், இந்த ஐடியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இங்க என்டர் கொடுக்குறேன். இந்த நான் கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய வெப்சைட் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. நம்ம தான் எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டோமே. நம்ம வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம், அந்த பேக்கேஜ்குள்ள ஃபைல போய் அப்லோட் பண்ணோம், அந்த பேக்கேஜோட சர்வீஸையும் எனேபிள் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதாவது லான்ச் பண்ணிட்டோம். எல்லாமே கரெக்டா பண்ணிட்டோமே. அப்பவும் ஏன் நான் கேட்கக்கூடிய வெப்சைட், நான் கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய அந்த வெப்சைட் என்னால பார்க்க முடியல கேட்பாங்க. இந்த மாதிரி கேனாட் ரீச் பண்ணுவோம். ஏன் என்னால பார்க்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இவ்வளவு நேரமா ஒரு விஷயம் பார்த்துட்டு இங்க இங்க என்னோட லேப்டாப் இருக்குங்களா, இந்த லேப்டாப்ல அதாவது ஒரு வெப் ப்ரௌசர் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட எட்ஜ் ப்ரௌசர். இந்த எட்ஜ் ப்ரௌசர்ல நான் என்ன பண்றேன், கூகுள்.com கொடுக்குறேன்.
அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வெப்சைட்டை போயிட்டு ரீச் பண்ணி அதுக்குள்ள ஆக்சஸ் நம்ம கொடுக்குறது நமக்கு தெரிஞ்சதுதான். எதன் மூலியமா வெளியே போகுது என்னோட ஆக்சஸ்? என்னோட போர்ட் மூலியமா தான் வெளியே போகுது. கரெக்டுங்களா? அப்போ நம்ம இனிஷியல் கிளாஸ்ல சில போர்ட் எல்லாம் படிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதாவது இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு போர்ட் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வெப்சைட் ஆக்சஸ் பண்றதுக்கு இன்னொரு போர்ட் இருக்கு. இப்போ நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த லினக்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கு நமக்கு வந்து என்ன கிடைச்சது? ஐபி அட்ரஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிபிகே ஃபைல் தேவைப்பட்டு லாகின் பண்ணோம். அது இருந்தா நமக்கு என்ன பண்ணுச்சு? இந்த இன்ஸ்டன்ஸ் நம்மளால ஓபன் பண்ண முடிஞ்சது. இன்ஸ்டன்ஸ் ஓபன் பண்றதுக்கு இருக்கக்கூடியது தனி போர்ட். அதே மாதிரி வெப்சைட் ஓபன் பண்றதுக்கு நமக்கு தனி போர்ட் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா இந்த வெப்சைட்டை எல்லாரும் ஆக்சஸ் பண்ண மாதிரியான ஒரு போர்ட்டை நான் ஓபன் பண்ணவே இல்லை இன்னும். சோ இந்த மாதிரி போர்ட் ஓபன் பண்ணாதான் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய வெப் ப்ரௌசர் வந்து இங்க வந்து பார்க்கும். இங்க வந்து பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, போர்ட்டே இல்லை, இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்றதுக்கு தானே ஆக்சஸே கிடையாது. அதனால திரும்ப நம்ம கிட்டே வந்து சொல்லிருச்சு. என்ன சொல்லிருக்கு? இங்க வந்து சொல்லிட்டு பாருங்க, என்னால ரீச் பண்ண முடியல இந்த பேஜை, அங்க இருக்கக்கூடிய போர்ட் ஓப்பன்ல இல்ல, அதனால என்னால ரீச் பண்ண முடியலன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? இந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்றதுக்கு போர்ட்டை எனேபிள் பண்ணிருக்கணும். அந்த போர்ட் எனேபிள் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா, இந்த லிங்கை வச்சு நம்ம லாகின் பண்ணும்போது அது உள்ள இருக்கக்கூடிய வெப்சைட்டை நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? சரி, அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நான் வந்து இந்த போர்ட்டை எப்படி எனேபிள் பண்றது அப்படின்றத சொல்ல போறேன். சோ அந்த போர்ட்டை எப்படி எனேபிள் பண்ணலாம்? அகைன் உங்களோட இன்ஸ்டன்ஸ்க்கு போய்க்கோங்க. உங்களோட இன்ஸ்டன்ஸ்ல எந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம வச்சிருக்கோம்? சோ நம்ம வச்சிருக்கக்கூடியது வெப் சர்வர்ன்ற இந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். சோ அந்த இன்ஸ்டன்ஸ் ஓபன் பண்ணிக்கணும். இன்ஸ்டன்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா இங்க வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. சோ அந்த செக்யூரிட்டி கிளிக் பண்ணுங்க. செக்யூரிட்டி கிளிக் பண்ணினா இங்க வந்து செக்யூரிட்டி குரூப்ஸ் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அந்த செக்யூரிட்டி குரூப் ஓபன் பண்ணிக்கோங்க. அதை ஓபன் பண்ணீங்கன்னா இங்க எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இன்பவுண்ட்னா என்ன? ரிசீவ் பண்றது. ரிசீவ் பண்றதா என்ன? நான் இந்த வெப் ப்ரௌசர்ல இருந்து ஒரு இதை சென்ட் பண்ணிருக்கேன், ரெக்யூஸ்ட் அனுப்பியிருக்கேன். ரெக்யூஸ்ட் அனுப்புனது இன்னும் என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா, இன்பவுண்ட் ரூல்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்பவுண்ட் ரூல்ஸ் எந்த போர்ட் மட்டும் ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்க. எஸ்எஸ்ஹெச் போர்ட் மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கு. எஸ்எஸ்ஹெச் போர்ட்னா என்ன? நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் செஷன்லயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், போர்ட்ல நிறைய விதமான போர்ட் இருக்கு. அதுல எஸ்எஸ்ஹெச் போர்ட்னா என்ன? இன்ஸ்டன்ஸ் ஓபன் பண்றதுக்கு உண்டான போர்ட். அதாவது இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் ஓபன் பண்றதுக்கு உண்டான போர்ட் மட்டும் தான் இப்போ எனேபிள்ல இருக்கு. ஆனா இப்ப நான் என்ன பண்றேன்? நான் வந்து அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய வெப்சைட்டை நான் லாகின் பண்ணணும்னா நமக்கு என்ன போர்ட் தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்னொரு போர்ட்டை ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டா, இந்த எடிட் இன்பவுண்ட் பாண்ட்ஸ் கொடுங்க, ஆட் ரூல் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா? இதை ஓபன் பண்ணி இங்க HTTP இதுதான் நம்மளோட இன்னொரு போர்ட். சோ இந்த போர்ட் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு ப்ரௌசர்ல இருந்துமே கூட நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சோ HTTP போர்ட்டை வச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. டேரக்டா சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான எரர் வரும். சோ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கஸ்டமர் பார்த்தீங்களா, இதை வந்து எனிவேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். எனிவேர்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இது ஒர்க் ஆயிடும். ஸோ இதை பத்தி என்ன அப்படின்றத நம்ம வந்து ஃபியூச்சர் கிளாஸ்ல பார்க்கணும் உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு இதை சொன்னோம்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஸோ இங்க பாருங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய போர்ட் யாரு? எஸ்எஸ்ஹெச் அப்படின்ற போர்ட். அப்படின்னா என்ன? அந்த இன்ஸ்டன்ஸை லாகின் பண்ணி ஓபன் பண்றதுக்கு உண்டான போர்ட் இருக்கு. அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ள போர்ட்க்கு உண்டான போர்ட் இருக்கு. HTTP-னால அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய வெப்சைட்டை எந்த இடத்துல இருந்து வேணாலும், எனிவேர், நான் எங்க இருந்து வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணக்கூடிய போர்ட் தான் இப்ப நான் வந்து எனேபிள் பண்ணிருக்கேன். இப்போ நான் வந்து சேவ் ரூல்ஸ் கொடுப்பேன், சேவ் ஆயிடும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த லான்ச்குள்ள இருக்கக்கூடிய வெப்சைட்டை என்னால இப்போ லாகின் பண்ணி பார்க்க முடியும். நான் ஜஸ்ட் இப்போ போய் அதே வெப்சைட்ல போறேன், மறுபடியும் நான் ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து இந்த ஃபைல் வந்து இப்போ எது உள்ள இருக்குது? என்னோட இன்ஸ்டன்ஸ்குள்ள இருக்கு. எந்த இன்ஸ்டன்ஸ்? லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்குள்ள இருக்கு, அதாவது வெப் சர்வருக்குள்ள இருக்கு. அதாவது இப்போ நம்ம google.com நம்ம டைப் பண்றோம். அந்த google.com டைப் பண்றது எப்படி நமக்கு டிஸ்பிளே ஆகுதுன்றது இப்ப புரியுதுங்களா? இந்த google.com என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கூகுள் வெப்சைட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்களோட ஏரியா, அவங்க வந்து இந்த உலகத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பில்டிங்ல வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அதாவது ஒரு கம்பெனி இருக்கும், கூகுள் கம்பெனி இருக்கும். அந்த கூகுள் கம்பெனில அவங்க வந்து சர்வர் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி சர்வர் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த சர்வர் உள்ள நம்ம அவங்களுக்கு தேவையான கூகுள் வெப்சைட்டுக்கு உண்டான லிங்கை அந்த கம்பெனிக்குள்ள அவங்களுக்கு தேவையான சர்வர், நிறைய சர்வர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த சர்வர்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, சோர்ஸ் கோடு எழுதி அந்த சோர்ஸ் கோட ஒரு சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சிஸ்டம் தான் நாம இங்க இருந்துகிட்டே நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, அதை ஆக்சஸ் பண்ண முடியுது. சோ சில தடவை நம்மளால இதை எப்படி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு போர்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க.
சோ இந்த போர்ட் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, நான் அனுப்பக்கூடிய ரெக்யூஸ்ட், அதாவது HTTP ரெக்யூஸ்ட் எல்லாம் போகுமே. சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் ஓபன் பண்றதுக்கு இருக்கக்கூடிய தனி போர்ட் SSH போர்ட், அதுக்கப்புறம் இந்த இது வெப்சைட் ஓபன் பண்றதுக்குண்டானது தனி போர்ட். சோ இப்ப புரியுதுங்களா? இங்க பாருங்க, இது வந்து என்னோட லோக்கல் டிரைவ், சி டிரைவ்ல இருக்கக்கூடிய ஃபைல். இதை நான் சேவ் பண்ணி என்னோட லோக்கல்ல வச்சுக்கிட்டது. ஆனா இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட வெப்சைட்ல இருக்கு. இப்போ இதே நம்பரை நான் போயிட்டு வேற எதுல வேணாலும் என்னோட போன்ல போட்டா கூட இந்த வெப்சைட் என்னால பார்க்க முடியும். நான் என்ன பண்றேன், இப்போ வந்து புதுசா இன்னொரு குரோம் ஒன்று ஓப்பன் பண்றேன் பாருங்க. நான் என்ன பண்றேன்னா, புதுசா இன்னொரு குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் எனக்கு கொடுத்துட்டு இது வந்து புது குரோம். இந்த குரோமுக்கும் அந்த குரோமுக்கும் சம்பந்தமே இல்லாதது. இப்போ அதே ஐடியை நான் கொடுத்துட்டு இங்க என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சோன்னா பாருங்க, அந்த உள்ள இருக்கக்கூடிய வெப்சைட்டை என்னால பார்க்க முடியுது. ஸோ இப்படிதான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெப் டெவலப்பர் வந்து வெப் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த வெப் டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறத வந்து ஒரு இடத்துல பப்ளிஷ் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் இருந்துச்சுன்னா நம்மளால பார்த்துக்க முடியுது. இப்போ நமக்கு ஐடியா இருக்குல்ல, அதை நம்ம ஃபியூச்சர்ல வந்து இன்னும் கன்வெர்ட் பண்ணிப்போம்னு கேட்டீங்கன்னா, இதுவா கன்வெர்ட் பண்ணிப்போம். நமக்கு தேவையான டெக்ஸ்டுவல் ஃபார்மேட்டை நம்ம வந்து டொமைன் நேம் வாங்கிட்டோம்னா, அதை வாங்கி நம்ம ஐபி அட்ரஸோட லிங்க் பண்ணிட்டோம்னா நமக்கு அது வந்து ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிடும். சரிங்களா? சரி, இப்போ இதுல இன்னொரு விஷயம். சோ இப்போ அதை நம்ம இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இப்போ நான் வந்து இந்த நியூ வெப்சைட் ஓப்பன் பண்ணி, நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு google.com டைப் பண்றேன். எனக்கு வந்து கூகுள் வெப்சைட் வந்துருச்சு. இதை காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன்னா, இங்க காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த கூகுள் இதை ஓப்பன் பண்ணா எனக்கு பாருங்க இது எப்படி வருது, https google.com வருதுங்களா? அதே மாதிரி இதை காப்பி பண்ற பாருங்க. இதை காப்பி பண்ணி நான் இங்க போடுறேன். இங்க போட்டா இதுக்கு என்ன வருதுன்னு பாருங்க, HTTP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ HTTPS இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க. நீங்க நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கு உண்டான அர்த்தத்தை பார்ப்போம். இப்போதைக்கு இது ஏன் இந்த மாதிரி இருக்கு, இது ஏன் இந்த மாதிரி இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க போது. ஸோ ஃபியூச்சர் வீடியோல நம்ம அதை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.